அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல புதிய ராணுவ ஆள் சேர்ப்பு 2024 ஏற திருச்சிராப்பள்ளிக்கு எப்ப நடைபெறும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ முக்கியமான வீடியோ. நீங்க ஏற திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த நபர் அப்படின்னா கவனமா வாட்ச் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை தெரியப்படுத்துங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்னிவீர் என்ட்ரி. இப்ப அக்னிவீர் என்ட்ரி வழியா தான் ஜிடி டெக்னிக்கல் ட்ரேட்மேன் கிளர்க் உள்ளிட்ட போர்சஸ்க்கு வந்து ஆட்கள் தேர்வு பண்றாங்க. இந்த அக்னிபாத் என்ட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வருடம் கிட்டத்தட்ட 46,000 காலி பணியிடங்களுக்கு ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் உள்ளிட்ட பிரிவுகளுக்கு ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க அப்படின்றத தெளிவா சொல்லியிருந்தாங்க. இதன் மூலமா நமக்கு வருடம் ராணுவ ஆள் சேர்ப்பு முகாம் நடைபெறும் அப்படின்றது 100% கன்ஃபார்ம் ஆகிறது. ஸோ கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னா நடத்தப்பட்டுச்சு, இந்த முறையும் நடத்தப்படும். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் கடந்த முறை ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஒரு அவேர்னஸ் இல்லாத காரணத்தினால படிக்காம போய் அட்டன் பண்ணியிருந்தாங்க. சிபிடியை பத்தின நாலேஜ் இல்லாததால ஸோ நிறைய பிசிக்கல்ல ஃபிட்னஸா இருந்தும் திறமைசாலிகளாக இருந்தும் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் மெரிட்ல வர முடியல. ஸோ இப்போவாது இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கோங்க. இதோட எக்ஸாம் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டன் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் பிசிக்கல், அதுக்கப்புறம் மெடிக்கல், அதுக்கப்புறம் தான் ஃபைனல் மெரிட். ஸோ நீங்க இப்ப இருந்து படிச்சாதான் ரிட்டன் கிளியர் பண்ண முடியும். எல்லா டிஃபென்ஸ் போர்சஸுக்குமே இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாலேஜ் தான் பேச போகுது, அதுக்கு அடுத்து தான் பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றதால ஸோ நீங்க உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி உங்களை தயார்படுத்திக்கிட்டா மட்டும்தான் இந்த டிஃபென்ஸ் போர்சஸ்க்கு உங்களால போக முடியும். ஸோ இப்ப இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து திருச்சி ஏறவா இருக்கிறீங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டத்துக்குள்ள வசிப்பவராக இருக்கணும் அப்படின்றது ஒரு நாம்ஸ் இருக்கு. திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அரியலூர், மயிலாடுதுறை, தென்காசி, காரைக்கால், யூனியன் டெரிட்டரியில பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரியில் வரக்கூடிய காரைக்கால், இதுக்குள்ள வசிக்கக்கூடிய நபர்களா இருந்தீங்க. இங்க நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, ஆதார் உள்ளிட்ட அனைத்து ரெக்கார்ட்ஸும் இந்த மாவட்டத்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்னா நீங்க திருச்சி ஜோன் கீழே வருவீங்க. ஸோ உங்களுக்கான செலக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி ஜனவரி மந்த் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட்ன்ற ஒரு காலத்துலயும் கொஸ்டின் இருக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஜிடி டெக்னிக்கல் கிளர்க் எல்லா பிரிவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 17.5 to 21 தான். நர்சிங் மட்டும்தான் பர்மனன்ட் சோல்ஜர். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா 17.5 to 23 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸை பத்தி ஜஸ்ட் ப்ரொபோஸ்ட் தான் இருக்கு, இன்னும் எந்த ஒரு அபிஷியல் ஜிஓ வராததால ஸோ இப்போதைக்கு அக்னிபாத்ல இருக்க நாம்ஸ் படி தான் நமக்கு ஏஜ் கட் ஆஃப். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சப்போஸ் நோட்டிபிகேஷன்ல நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனோடயோ இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்டோடய வந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சியான விஷயம் தான். ஆனா இப்போதைக்கு ஜிடி டெக்னிக்கல் ட்ரேட்மேன் கிளர்க்கு 17 to 21 வயசு தான். நர்சிங் அட்டன் பண்றீங்க அப்படின்னா நீங்க 23 வயசு வரைக்கும் இருந்தா போதுமானது, அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜனவரி மாசம் 15ஆம் தேதி வந்துடும். ஸோ இந்த டேட்குள்ள பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்றோம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம் வந்து லாஸ்ட் டைம் ஏப்ரல்ல கண்டக்ட் பண்ணாங்க, ரிசல்ட் லாஸ்ட் டைம் மேல கண்டக்ட் பண்ணாங்க. சேம் அதே ப்ராசஸ்ல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜனவரியில நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த மாசம் அப்ளை பண்றதுக்கு டியூரேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த மாசம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் மாசம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும் சிபிடி மோட்ல. ஸோ அதுக்கு அடுத்த மாதமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த 1 or 2-3 monthsல அந்தந்த ஏஆர்ஓக்கு தகுந்த மாதிரி செலெக்ஷனை வந்து பிசிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி மந்த் சென்னை ஏஆர்ஓக்கு வந்து பிசிக்கல் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் பெண்டிங் இருந்தாலும் வருடம் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருடத்துக்கான நோட்டிபிகேஷன் கம்பல்சரி வந்துடும், ரெடி ஆகிக்கோங்க. ஸோ நீங்க இது வரைக்கும் உங்களை தயார்படுத்திக்கல அப்படின்னா நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில எழுத்து தேர்வுக்கும் உடற்பயிற்சி தேர்வுக்கும் கம்பைனா கிளாஸஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்க மார்னிங் பிசிக்கல் அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு டே ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா ஆர்மிக்கான கிளாஸஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அட்டன் பண்ணுங்க. இந்திய ராணுவத்துக்கு தான் நான் போகணும்னு விருப்பப்படுறீங்க, உங்களோட லட்சியமே அதுதான் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில சேர்ந்து உங்களோட ராணுவ கனவை நினைவாக்கிக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல்ல அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஃபாலோ பண்ணுங்க. மறந்துடாம அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.